தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சிலுவை தியான 3வது 4வது வாக்கியங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம். கைவிடப்படுவதும் கடவுளின் அரவணைப்பு என்கிற தலைப்பிலே இந்த காரியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில காரியங்களிலே கைவிடப்படுகிற அனுபவம் வரும்போதுதான் கடவுளுடைய அரவணைப்பு எங்களுக்கு தெரியும். உபத்திரம் வரும்போதுதான் கடவுள் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் சிலவரை நாங்கள் தேடுவோம். அப்ப என்னோட வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒருவரை கைவிடப்படும் போது, ஒருவரை சமூகத்திலே குடும்பத்திலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதோ காரியங்கள் கைவிடப்பட்ட நிலைமைகளுக்கு வரும்போதுதான் கடவுள் ஒருத்தர் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார், எங்களை அரவணைத்துக் கொள்கிறார், எங்களை ஆட்சி தேற்றுகிறார் என்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு வருது. ஏசாயா 66:13 சொல்லப்பட்ட பிரகாரம், ஒரு தாயை போல நான் உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன். அப்ப ஆண்டவர் எங்களை தேற்றுகிற அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வரும்போதுதான் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட நேரங்கள், கைவிடப்பட்ட போது என்ன நடந்தது, அதாவது கைவிடப்பட்ட காரணம் என்ன என்பதை நாங்கள் ஒரு சில நபர்கள் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இடத்துல சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் போது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நாட்களாக அவனுடைய பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை. சிம்சோனுடைய பெற்றோருக்கு யார்? திருமதி மனோவா தான் அவருடைய பெற்றோர். அவனுக்கு ரொம்ப நாளா பிள்ளைகள் இல்லை, ரொம்ப நாளா பிள்ளை. வேதத்தில் பார்க்கும்போது அநேக பிள்ளை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. வேதத்தில் ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். யாராவது குடும்பமா இருந்தாங்க, குடும்பம் ஆபிரகாம் சாராய் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. பழைய ஏற்பாடு ஈசாக்கு ரொம்ப நாளா பிள்ளைகள் இல்லை. கல்யாணம் கட்டும்போது ஈசாக்கு எத்தனை வயசு? ஈசாக்கு திருமணம் செய்யும் போது 40 வயசு. 20 வருஷமா அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஏசா யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கோட வயசு எத்தனை? 60 வயசு. 20 வருஷமா பிள்ளைகள். அந்த ஒரு தம்பதியை பார்க்கணும். ஒரு தம்பதி யாக்கோபு லேயா, யாக்கோபு ராகேல் அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தது. அதே போல மனோவா குடும்பம். வேற யார்? எல்கானா அண்ணா. புதிய ஏற்பாடுல யார்? எலிசபெத் சகனை. குடும்பமா பார்க்கும்போது இவர்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இந்த பிள்ளை இல்லாமல் இருந்தவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் நீங்க நினைச்சு பாருங்க. சகரியா எலிசபெத்தோட வாழ்க்கையில பிள்ளை இல்லாமல் இருந்த போது அந்த பிள்ளை எப்படி இருந்தது? யோசனை எப்படி இருந்தா? எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி. என்ன? அதே போல அண்ணா எல்கானாவோட பிள்ளை யாரு? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. அதே போல நீங்க ஆபிரகாம் சாராயோட பிள்ளை எப்படிப்பட்டவர்? ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? முற்பிதாக்களின் தகப்பன். ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி பேர் சொல்லி கூப்பிடுற அளவுல ஆண்டவர் உயர்த்துறார். அப்ப இந்த பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலை நீங்க பார்க்கும் போது இவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தூதன் வந்து மனோவாவுடைய மனைவிக்கு சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து
ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது, பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான், கைக்கு நீங்களாக்கி. இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி தூதன் வந்து சொல்ல. இதே வார்த்தை தான் யாரும் சொல்லப்பட்ட புதிய பாட்டு யோவான் சாணனுக்கு சொல்லப்பட்ட. என்ன சகரியாவுக்கு வந்து சொல்லப்பட்ட இந்த பிள்ளை எப்படி இருக்கும், திராட்சரசம் மதுவும் குடியா வனாந்திரத்தில் இருப்பான், என்ன அவனுடைய உடை எப்படி இருக்கும், அவனுடைய ஊழியம் எப்படி இருக்கும், அவனுடைய பணி எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவனாக இருப்பான் என்று சொல்லி எலியாவின் ஆவியை உடையவனாக இருப்பான், நிறைய காரியங்கள் சொல்லப்படும். அதே போலதான் இந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் வேறு பிரிக்கப்பட்டவன், நசரேயன். நசரேயன் சொன்னால் என்ன, அவன் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்ப்பணிப்பு. முடியை வளர்த்துக் கொள்ள வேண்டும், முடியை வெட்டக்கூடாது, செத்த வீடுகளுக்கு போகக்கூடாது, பிணத்தை தொடக்கூடாது, என்ன அழுகி போட மற்ற கெட்ட காரியங்களை சாப்பிடக்கூடாது, என்ன நிறைய காரியம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு வளர்க்கப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அதே ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் போனான். சிலவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலவர்கள் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் சிலவர்கள என்ன பரிசுத்த ஆவி, அதான் எபேசிய திருச்சபைக்கு போவதுதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீர்கள், என்ன செய்யாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த இந்த இடத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் வந்து ஆவியானவர் என்ன ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது வெளியே போயிடுவார். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை, அவர் உள்ளதான் இருக்கிறாரு, அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவர் வெளியே போக மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், அவன் சொல்ல நீ உள்ளே இருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். அதை பாட்டு பார்க்கணும், எங்களுக்குள்ள அவர் வெளியே போக மாட்டார். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு என்ன செய்வாரு, யாராவது பாவம் செய்தால் தவறு செய்தால் பேசாம அவரே வெளியே போயிடுவார். அதே போல சிம்சோட வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் அவனை விட்டு வெளியே போவது அவனுக்கு என்ன செய்யல, என்ன செய்யல. ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நாங்கள் செய்கிற தவறு பிழையான காரியம் நடக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்துவார், பெருமுச்சோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார், எங்களுடைய தவறுகளை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேத வசனம் சொல்றது வாசி யோவான் நற்செய்தி யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உள்ள இருந்து உணர்த்துவார். நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வந்து பாவத்தை குறித்து உனக்கு உணர்த்துவார். அவர் விலகி போக மாட்டார், உள்ள உணர்த்துவார். அவனை இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது நீதியை குறித்து உணர்த்துவார். நீ செய்கிற அநீதியான காரியம் பிழையான காரியம் அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். இதன் மூலமா வருகிற நியாய தீர்ப்பு என்ன, நீ செய்கிற தவறு நிமித்தமாக வருகிற தண்டனை என்ன என்பதை உணர்த்துவார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்க்கும் போது அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனதை அவன் அறியாமல் இருந்தான். ஆகதான் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிப்போம். இது வந்து சாப்பிடக்கூடாது. பண்ணப்பட்டவன் நசரேய செத்த விதத்துக்குள்ளே இருக்கிற காரியத்தை உண்ணக்கூடாது, உடையக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு அந்த சிங்கம் அவன் போகும்போது கொண்டுட்டு போறான் சிங்கத்தை, வரும்போது பார்க்கலாம் சிங்கம் செத்து போகிறதுக்கு அதுக்கு என்ன இருக்கு, தேன் இருக்கு. அதை தன்னுடைய கையினால எடுத்து சாப்பிட்டு கொண்டு நடந்து வந்தான், அவர்களுக்கு கொடுத்தான். தான் செய்த பாவங்களை அர்த்தம் செய்ய வேண்டும், அவர்களும் சாப்பிட்டான். ஆதாம் ஏவாள் எப்படி கொடுத்தாலும் அதே போல அவரும் சாப்பிட்டான். என்ன ஏவாள் புசித்தால் என்ன புசித்தது தான் மாத்திரம் இல்லை, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற மாதிரி என்ன தனது அன்பு கணவருக்கு விநாயகமும் கொடுத்தார். 2 பேர் என்ன செய்தார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார். ஆனாலும் தான் அந்த தேனை எடுத்ததையும் இடத்துல நீங்க பார்க்கும் போது அவன் செய்த காரியம் தன்னோட தகப்பன சொல்ல அவனை தெரியாது நினைக்கிறீங்களா?
பிரதிஷ்டப்பட்ட தெரியாதா, அர்ப்பணிக்கப்பட்ட தெரியாதா, நசரேய விரதம் தெரியாதா? அவன் என்ன செய்யல? தெரிந்திருந்தோ தன்னுடைய பெற்றோருக்கு அந்த காரியத்தை சொல்லவில்லை. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். சில காரியங்கள்ல இன்றைக்கு பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சில வேளை நீங்க பெற்றோருக்கு தெரியாம செய்யற சில காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்துகிற காரியத்துக்கு மாறும். ஒருவேளை நீங்க பெற்றோருக்கு அதை அறிவிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை குருவானவருக்கு அறிவிக்காமல் இருக்கலாம், ஒரு ஆசிரியருக்கு அறிவிக்காமல் இருக்கலாம், முதியவர்களுக்கு அதை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து துக்கப்படும் இடத்துல நீங்க பார்க்கணும். அவனை அறிவிக்கல, சொல்ல அவங்களுக்கு தெரியும், அவனும் சாப்பிடுறாங்க வாங்கி, என்ன அவனும் வாங்கி சாப்பிடுறான். ஆவிதான் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறிவியது. இரண்டாவது ஒரு மனுஷனை பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டார். இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், தன்னை விட்டு விலகி போனதை சவுல் பார்க்கலாம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார், தன்னை விட்டு என்ன செய்கிறார்? விலகி ஏன் விலகி போனார்? அதே 18ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரை வாசிங்க. சவுல் கொன்றது 1000. அதாவது தாவீதை கோலியாத்தை கொண்டு வரும்போது அங்கே எல்லாரும் தாவீதுக்கு முன்பாக பாடல் பாடி ஆர்ப்பரித்து வரும்போது அங்கே பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதுக்கு நீங்க பார்க்கும்போது அங்கே அவர்கள் ஆர்ப்பரித்து வரும்போது பாருங்க, தாவீது சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 14000 சொன்ன போது எரிச்சல் அடைந்து. இந்த எரிச்சல் பொல்லாத ஒரு சாமான முதல்ல எங்க எரிச்சல் வந்தது? காயினுக்கு வந்து அதான் ஆண்ட முதலாக கேட்டார். காயினை பார்த்து முதலாக கேட்ட முதலாக கிடையாதான் உனக்கு 4ஆம் அதிகாரம் வாசிக்காம முடிக்க 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? எரிச்சல் வந்தா என்ன மாறும்? முகமும் மாறும். வீட்டுல நிறைய பேருக்கு மாறும். என்ன எரிச்சல் வந்தா அப்படியே முகம் மாறும், கடுக போட்டா தெரிக்கும். சில வீடுகள் நடக்கிற காரியம் என்ன சுவாபம் சுவாபம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, அவனுக்கு எரிச்சல் வந்த உடனே அந்த முகநாடிலாம் மாறும், வித்தியாசமா போகும். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அதே போல தாவீது சவுலுக்கும் அவன் தாவீதை புகழ்ந்து பாடுற போது அவனுக்கு எரிச்சல் வந்தது. உடனே அவனுக்குள்ள என்ன வந்தது? கொலை ஆவி வந்து அவனை கொலை செய்யணும். நீங்க அடுத்த வருஷத்தை வாசிச்சுன்னா அவனை கூப்பிட்டு என்ன செய்யறான்? தெரியுறான், தெரியும் போது தாவி விளையாடுறபடியா அந்த எழுப்பி போய் அந்த இது போய் அதுல சுவரில் குத்திப்படும். அது பிறகு அவன் தப்பி ஓடுகிறான்னு நீங்க வேதத்துல நீங்க பார்க்கலாம். ஆகவே நான் பார்க்கும்போது நீங்க தன்னை விட்டு விலகி போன அந்த காரியம் வந்த போது, அந்த எரிச்சல் அந்த கோபம் அவனுக்குள்ளாக வந்த போது அங்கே சவுல் ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனதை அவன் அறிந்து கொண்டான். சில வேளையோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது என்ன ஆவியானவர் பேசாம இருப்பார். காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எரிச்சல்கள் கோபங்கள் வரும்போது சில வேலை துக்கப்படுத்தாங்க சொல்லப்பட்டு ஆண்டவர் என்ன துக்கப்படுவார், வேதனைப்படுவார். மூன்றாவது ஒரு நபரை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 29 இருந்து 31. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதில் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். மூன்றாவது நபர் எசேக்கியா. இவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா 3 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசையை கொடுத்தார். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது என்னுடைய பிரியம், ஆண்டவர் ஆசையை கொடுக்கிறார் முதலாவது. இரண்டாவது அவன் செய்ததெல்லாம் வாக்கு, அவன் என்னென்ன செஞ்சாலும் எல்லாம் வாக்கு செய்யும். 2 நடந்தது போது அடுத்தது என்ன? மூன்றாவது சில வழியில் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார்.
எல்லா நன்மைகளையும் தருவார், எல்லா வசதிகளையும் தருவார், எல்லா வாய்ப்புகளையும் தருவார், எல்லா பொருளையும் தருவார், எல்லாம் தருவார். நம்ம எது செய்யறோமோ அதெல்லாம் வாய்ப்பு மரம் நட்டமா பழம் வந்து எல்லாமே நடக்கும். அதற்கு பிறகு மூன்றாம் கட்டம் நான் பார்ப்பாரு, நான் கொடுத்த அந்த 2 காரியத்துல இவன் எப்படி இருக்கிறா என்பதை என்ன செய்வார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதான் நடந்த எசேக்கியா. எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனை பாருங்க, வேதம் சொல்லுது அவனுக்கு மகா திரளான ஆஸ்தி, அடங்கவே அடங்கா திரளான ஆஸ்தி. அவன் என்னென்ன செய்தானோ, இந்த அணை கட்டினா தண்ணீர் எல்லாம் திருப்பினா எல்லாம் என்னென்ன செய்தானோ எல்லாமே வாழ்க்கை செஞ்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் 3ஆம் கட்டமாக அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். நான் கொடுத்த இந்த காரியத்தில் அவன் எப்படி சிலவரை ஆண்டவர் நம்ம இதுதான் டெஸ்ட் பண்ணுவார். எல்லாத்தையும் தருவார், ஞானத்தை தருவார், என்ன வசதியை தருவார், வாய்ப்பை தருவார், பொருளை தருவார், எல்லாத்தையும் தருவார். தந்துட்டு அடுத்தது என்ன 2ஆம் தவணை பரீட்சை காயப்படுவார். அதுல பாஸ் பண்ணும். அதான் யாக்கோபு எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எதை கொடுப்பார், ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அதுதான் அங்க கிடைக்கும், அதுதான் டெஸ்ட். அந்த காரியத்துல எசேக்கியா என்ன செய்தான், விழுந்து போனான். அவன் நல்ல ஒரு அரசன், நல்ல ஒரு ராஜா, யூதா தேசத்துக்கு நல்ல ஒரு ராஜா, கடவுளுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன், கர்த்தர் அவனோடு இருந்தான். ஆனால் இந்த விஷயத்துல அவன் என்ன செய்தான், தவறி போனான். அவைதான் நாங்க நீதிமொழிகள் 30:9 வாசிக்கிறோம். வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிற நாள், அங்கே அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்க. மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசு. வாசிங்க. எனக்கு எல்லாம் இருந்தால் ஆண்டவரே உண்மை எனக்கு தெரியாது என்பேன். நான் வறுமையுற்றால் இழிவு ஏற்படுத்த நேரும். அதோட முடியுதானே. ஆனா பழைய பெண்ணுக்கு வாசிக்கும் போது கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, என் படியை அளந்து என்னை போசு. ஆகவே இந்த காரியம் இருக்கிற அப்படின்னால எனக்கு ஆண்டவர் சரியா எனக்கு அந்த இருக்கார். அதனால குடும்ப ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் குடும்ப ஜெபத்தில், என்ன சொன்னார், அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு நாளைக்கெல்லாம் கேட்கக்கூடாது, இன்றைக்கு தந்தா போதும் ஆண்டவர், அவ்வளவு. அதான் சொல்றேன், இன்றைக்கு உனக்கு இருந்தா போதும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் என்ன சொல்லுவது, நீதிமொழிகள் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட, நாளைக்கு குறித்து கேட்கக்கூடாது. ஒரு நாள் பிறப்பதையே அறியாய், நாளைய குறித்து நான் கணக்கு போடல. என்ன அதுதான் அந்த குடும்பத்தை சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு என்ன தெரியும் அதற்கு மட்டும் கேடு, அது தந்தா போதும். என்ன அதுதான் நான் கூட அந்த நீதிமொழிகளை வாசிக்க, நான் அதிகமாக வரும்போது நான் கடவுளை விட்டு விடுறேன், குறைஞ்சு வரும்போது கடவுளை மறுதளிக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு வேணாம், எனக்கு சரியா தந்தா போதும். ஆகவே தான் எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது இந்த காரணத்தை நாங்கள் 3 நபர்களே பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில செய்வோம். இந்த ஆண்டவர் எங்களோட கூட நித்திய காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில இருக்கும். வாசிக்க பார்ப்போம். முதலாவது காரியம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். யார் அந்த ராஜா? நம்மளை கேட்க முதல் சொன்ன கடைசியா யாரு? எசேக்கியா. எசேக்கியா குறித்து அவனோட வார்த்தை சொல்லுது பாருங்க. அவன் எப்படி இருந்தானா, என்ன கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்த அந்த வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனையை பணியெல்லாம் கை கொண்டு நடந்தான். அப்படி கை கொண்டு நடந்த ஒரு ராஜாவை தான் ஆண்டவர் கைவிட்டார். அதான் நம்மளை கேட்கணும். முதலாவது வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன, அவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்ப இதிலிருந்து நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் நான் கை கொண்டு நடக்கும் போதுதான் ஆண்டவர் கூட இருப்பார்.
அதான் நீங்க அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எல்லாம் அனுகூலம் ஆயிற்று. ஆண்டவர் கூட இருந்தா தான் நான் போற இடத்துல எல்லாமே ஆண்டவர் வாய்க்கப்படலாம். இல்லாட்டி போற இடத்துல எல்லாம் ஃபெயில் தான். இல்ல போற இடத்துல எல்லாமே எக்ஸாம் ஃபெயில், இன்டர்வியூ ஃபெயில், எல்லாமே ஃபெயில். ஆகவே நாங்கள் போற இடம் சரியா இருந்து வாய்க்கணும்னு சொன்னார் ஆண்டவர் எங்கோடு கூட வர வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய காரியங்களே நடக்க வேண்டும். இரண்டாவது 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். முதலாவது ஆண்டவர் எங்கோடு கூட இருக்கணும். என்ன செய்யணும்? அப்படியே சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும். இரண்டாவது ஆண்டவர் எங்கோடு கூட இருக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஆண்டவரோடு இருக்கோம். அப்பதான் ஆண்டவரோடு இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்? சமாதான வார்த்தை சொல்றதுக்கு என்ன சொல்றேன்? ஆண்டவர் என்னோடு இருப்பாராக. இப்ப நீங்க சொல்லுங்க ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? என்னோடு இல்லை. அப்படி ஆகணும். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கும். ஆண்டவர் என்னோடு இருந்தால் தான் நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்ப்பு. அதுதான் நாங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்ப போவாஸ் வந்து சொல்லுவார். என்ன போவாஸ் என்ன சொல்றார்? வாசிங்க. வந்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதுல என்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து வழிபாட்டு ஒழுங்குல நாங்க சொல்றோம். போவாஸ் சொல்லுவார், வயல்வெளியில அறுத்து கொண்டு இருக்கிறவங்க பார்த்துடுவார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் உங்களோடு இருப்பார். அப்படியா இருக்கு? கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரா? வசனத்தை மாத்துறது. பாருங்க, ஆண்டவரோடு நாங்க இருந்தா தான் ஆண்டவரும் எங்களோடு இருக்கும். ஆண்டவரோடு நாங்க சங்கீதம் 73:23 வாசிப்போம். நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்து. பக்கத்துல இருந்தா தான் அங்க வலது கையை பிடிக்கும். பக்கத்துல தூரத்துல இருந்து அங்க வலது கையை பிடிக்கிறது. ஆண்டவரோடு நாங்க இருந்தா தான் ஆண்டவர் வலது கையை பிடிப்பார். நாங்க ஆண்டவர் கையை பிடிக்க கூடாது. ஆண்டவர் தான் எங்க கையை என்ன செய்யணும்? எங்க கையை பிடிக்க வேண்டும். ஆவிதான் நாங்க பார்க்கிறோம். அங்கே நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். மூன்றாவது 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4. மூன்றாவதாக ஒரு நபரை பார்க்கிறோம். மூன்றாவதாக கடவுள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடி நடக்கும். கடவுளை தேடும். கடவுளை தேட வேண்டும். எப்பொழுது கடவுளை தேட வேண்டும்? எப்பொழுது தேடணும்? எப்பொழுதும் தேடணும். சமயம் வாய்க்கும் போது தேடணும். சில பேருக்கு என்ன அப்படிதான், சமயம் வாய்க்கும் போது தேடணும். அவரை கண்டறியத்தக்க சமயத்து தேடும். எப்போது ஆண்டவர் நம்ம கண்டறியத்தக்க சமயம் இருக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவரை நாங்க தேட வேண்டும். வேற பெறணும், உயிருள்ள அளவு தேடும். நம்முடைய சீவன் இந்த உயிர் போகும் வரையும் கடவுளை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். நீங்க பார்க்கும்போது அவன் கடவுளை தேடினவனாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோசபாத்தை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. ஆண்டவர் நாம தூரமா தான் வச்சிருக்கோம். ஆண்டவர் நான் உனக்கு தூரம் இல்லை, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். நாம எப்படி தேடுறோம்? எங்கெல்லாம் போய் தேடுறோம். ஆண்டவர் சொல்றாரு பக்கத்துலதான் நான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவரை நாங்க தேடி அவர் வழியில் நடக்கும் போது ஆண்டவரை கூட இருப்பார். நான்காவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் நான் உன்னோடு. கடவுளுடைய பார்வைக்கு செம்மையானது செய்யும். கடவுளுடைய பார்வைக்கு விருப்பமானது செய்யும். கடவுளுடைய பார்வைக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது.
என்ன இன்னைக்கு என்னோட குடும்பங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வீடுகளில் பார்க்கும்போது என்ன கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களே பார்வைக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும் போது எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் முகம் கொடுக்கிறோம் பேஸ் பண்றோம். என்ன அப்ப கடவுளுக்கு பார்வைக்கு செம்மையானதை யார் செய்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் அல்லது அவளை விட்டு ஆண்டவர் ஜெயிப்போம். செம்மையான காரியங்களை நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக 5வதாக நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதலாயிருங்கள், வேத சிந்தனையாயிருங்கள், சமாதானம் பண்றவர்களாயிருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரிய இந்த காரியத்தை நீங்க செய்தா ஆண்டவர் கூட இருப்பார். நிறைய காரியம் சொல்றேன், இதெல்லாம் செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குது? சந்தோஷமா இருங்க, நற்செய்தி ஆறுதலா இருங்க, ஏகசிந்தையா இருங்க, சமாதானம் பண்றவர்களா இருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆறாவதாக நாங்க பார்க்கிறோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னிடத்தில் கற்றவைகள், அடைந்தவைகள், கேட்டவைகள், கண்டவைகளை அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தர் கூட. கற்ற காரியங்கள், அடைந்த காரியங்கள், கேட்ட காரியங்கள், கண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம். அதெல்லாம் செஞ்சுதானே நாம என்ஜாய் தரும். என்ன செய்யாத தான் நாம இன்றைக்கு பெரிய வழியில உட்காந்துருக்கோம். எல்லா காரியத்தையும் நாங்கள் கேட்கும் போது அதன்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்தல்லவா. சொல்லுகிற காரியம் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து முடிவை சிந்தித்து பார்க்கிறோம். உங்களை நடத்தினவர்கள், உங்களை போதித்தவர்கள், உங்களை வழி நடத்தினவர்களை காரியங்களை நீங்கள் கற்று அறிந்து அதன்படி நீங்கள் வாழும் போது ஆண்டவர் கூட கூட இருப்பார். கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினாலே அவர் என்னோடு கூட. 7வதாக நாங்கள் பார்க்கிறோம் கடவுளுக்கு பிரியமானவைகளை செய்வோம். அதான் பாட்டோடு பாடுறோம், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாலும் தெய்வமே. கடவுளுக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் பழகிக் கொள்ளும் போது ஆண்டவரை கூட இருப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் போது நான் ஏசாயா 54:7 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இமை பொழுது நான் கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களா என்ன செய்வேன். இந்த காரியங்கள் இருந்தா தான் இமை பொழுது ஆண்டவர் கைவிட்டாலும் சரி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன செய்தார்? இமை பொழுதுல பிதாவாகிய தேவன் கைவிட்டார். அதனாலதான் என்ன சொன்னார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. இமை பொழுதுல ஆண்டவர் தன்னுடைய முகத்தை, பிதாவான தன்னுடைய முகத்தை மறைத்தபடினாலே அங்கே பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இமை பொழுது நான் கைவிட்டாலும் நான் சேர்த்துக் கொள்வேன். ஓசியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் என்னிடத்தில் சகாயம் திரும்ப வா. ஒருவேளை நீ கேடு உண்டாகி கொண்டாலும், நீ என்னை விட்டு போனாலும் என்னிடத்திலே உனக்கு மறுபடியும் என்ன இருக்கிறது? சகாயம் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்தான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? மன திரும்பின போது கர்த்தர் அவனை பார்த்து என்ன எப்படி சாட்சி கொடுத்தார்? எப்படி சாட்சி கொடுத்தார்? தாவீதை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார்? என் இருதயத்துக்கு ஏற்றவர். மோசையை குறித்து சாட்சி கொடுங்க, எப்படி சாட்சி சொன்னார்? என்னுடைய வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவன். ஆனால் தாவீதை குறித்து சொல்லும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனையா. அவன் செய்த பாவத்தை கூட ஒருத்தருக்கு ஆனா மனம் திரும்பினான். என்ன பாவங்களை அறிக்கை விட்டான். என்ன அதான் அன்பர் சொல்லாம் சைக்கிதான் நீங்க வீடுல பார்க்கலாம். ஆகவே ஆண்டவர் சொன்னாங்க, என்னிடத்துல திரும்பு, நான் சகாயம் உண்டு. லூக்கா 13:34 என்ன வாசிக்கிறோம்?
சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் நான் உன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல். நான் சொல்றேன் இல்லையா, கடைசியா இஸ்ரேலுக்கு போகும்போது வார்த்தையை சொல்லுவாங்க, நான் எத்தனோ தடவை கூட்டி சேர்த்து என்னோட வச்சிருக்கேன்னு ஆசைப்பட்டேன், ஆனா உனக்கு என்ன இல்லை மனசு. நிறைய பேர் துக்கம் போயிட்டு மனசு இல்லை, போயிட்டு வர குருவான போயிட்டே இருந்தார். பெரிய வழி ஆறாரம் முடிச்சு வெளியே கடைக்கு போகலான்னு போயிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு ஆலய விசுவாசுவா நம்மளோட படுத்துக்கிறார். அட நம்ம டேவிட் இந்த படுத்துக்கிறா என்ன டேவிட் பெரிய வழி ஆறாணிக்கு வரல, இயேசுவை சொல்ல அடைஞ்சிட்டாங்க. சரி உயிர்த்தெலும்பியாவது வருவான்னு போயிட்டார். அடுத்த ஈஸ்டர் ஆராதனை வந்தது. ஈஸ்டர் ஆராதனை முடிஞ்சு டேவிட்டை காணல. திரும்பவும் ஆகட்டும் என்ன சின்போனுக்கு பாட்டு போறாரு. போறவர்களே டேவிட் நம்மளோட படுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெயில் டேவிட் என்ன இன்னைக்கு வரல. ஐயோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருக்கு. என்ன நர்வோட்ல கிடக்குறீங்க இந்த பட்ட வெயில? நான் நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறேன். நீச்சல் அடிக்கிறீங்க, தண்ணி தண்ணி வெளியே இல்லை, உள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கவலை, இன்னைக்கு நிறைய பேர் கவலையில வரல. பெரிய வழி அதை அடுத்த கட்டம் வருவாங்க ஈஸ்வர அன்னைக்கு சந்தோஷத்திலே வரல நிறைய பேர். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சில பேருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடவுளுக்குள்ளேயே நாங்கள் வர முடியாதபடி இருக்கிற காரணம் என்ன? இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் விட்டு விட்டோம். அதுதான் என் கண்மானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் கூட இருக்க வேண்டும் என்று அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும்.